வணக்கம் டு தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க போகிறோம். இது லாவா யுவா 2 ப்ரோ. இதோட விலை 8000 ரூபா. இதோட ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் தராங்க, இது எப்படி இருக்குங்கிறத இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு டைட் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குமான்னு பார்ப்போம். ஃப்ரீ ₹12,000 worth 1 year ஆன்லைன் கோர்ஸ் பை டவுட் நெட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை, பட் ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ப்ரௌட்லி இந்தியன் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். லாவா ஒரு இந்திய கம்பெனி. ஸோ சில பேருக்கு இந்திய கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாய்ஸ். அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ள சிம் எஜெக்டர் பின் இருக்குது. சாஃப்ட் பேக் கேஸ் வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட சர்வீஸ் பற்றி ஒரு கார்டு இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் தராங்க. அதாவது சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் கொண்டு போக தேவையில்லை. அவங்கள ரீச் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டுக்கே அதை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஃபோனை சரிப்படுத்தி தருவாங்க. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்கணுன்னாங்க அந்த லிங்க் இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதான் லாவா யுவா 2 ப்ரோ. எங்கிட்ட இருக்கிறது ஒரு க்ரீன் கலர் வேரியன்ட். இது லாவெண்டர் மற்றும் ஒரு ஒயிட் கலர் ஆப்ஷன்லையும் வருது. ஒரு ப்ளீஸிங்கான ஒரு பேஸ்டல் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் இந்த கேமரா மாடியூலோட டிசைன் நல்லா இருக்குது. அந்த ஹவுசிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. 9mm திக்னஸ் இருக்குது. 204 grams வெயிட்டில் இது வருது. மேலே நாய்ஸ் கேன்சலிங் மைக் இல்லை. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் உங்களுக்கு கிடைக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இந்த ஃபோனில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 4G ஸ்மார்ட் ஃபோன். டிசைன் பார்க்குறதுக்கு பட்ஜெட் விலைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ யூஎஸ்பி டைப் சி கேபிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி. இந்த ஜாயிண்ட்லாம் பாருங்களேன். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேபிள் தந்திருக்காங்க. ஒரு 10 watts சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. சென்சர்ஸ் ஓரியன்டேஷன் சென்சர் இருக்குது. ஜைரோஸ்கோப் சென்சர், மேக்னெட்டிக் சென்சர் இதில் இல்லை. பட் எல்லாட்டி கூட நீங்கள் மேப் யூஸ் பண்ணுறதுக்கு, டைரக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லை. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6.52 inch டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன் வருது. வாட்டர் ட்ராப் நாட்ச் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி தந்திருக்காங்க. கலர்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த விலைக்கு குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G37 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. eMMC 5.1 ஸ்டோரேஜ், 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு இருக்குது. ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த விலையில் சில மற்ற கம்பெனி ஃபோன்களில் இந்த யூனிசாக்கோட ப்ராசஸ் எல்லாம் தராங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த சிப்செட் நல்லாவே இருக்குது. ஏன்னா நான் 1-2 ஃபோன்கள் இந்த யூனிசாக் சிப்செட் இந்த விலைக்கு நான் பார்த்துருந்தேன். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த சிப்செட் கேப்பபிளான ஒரு சிப்செட்டாக தெரியுது. கேஷுவல் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடலாம். இந்த பேசிக்கலி இந்த செக்மெண்ட்டுக்கு இது நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு, அப்புறம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது சூட் ஆகக்கூடிய ஒரு ஃபோன் இது. கேமரா பின்பக்கம் 3 கேமரா தந்திருக்காங்க. கேமரா மாடியூல் அழகாக இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா 13 MP கேமரா. அப்புறம் 2 சும்மா ஒரு 2 VGA கேமரா தந்திருக்காங்க பேருக்கு. LED ஃப்ளாஷும் பின்பக்கம் இருக்குது. செல்ஃபிக்கு ஒரு 5 MP கேமரா தந்திருக்காங்க. கேமரா மோடில் நைட் மோடு இருக்குது. ஜிஃப், ப்ரோ மோட், பேனரோமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. ஃபுல் HD வீடியோ நீங்கள் எடுக்கலாம். கேமரா குவாலிட்டி இப்போ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இதில் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க. பேட்டரி 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். பட் சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இதில் 10 watts சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணிக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஒரு இம்ப்ரெசிவான பேட்டரி லைஃப் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு UI. இதில் சில ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை டச் பண்ணி சில ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸும் இருக்குது. டூவல் ஆப்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கிடையாது. ஒரு பிளெயினான ஒரு ஆண்ட்ராய்டு UI உங்களுக்கு இதில் கிடைக்குது. ப்ளூடூத் எதுவும் இதில் இல்லை. அப்புறம் உங்களுக்கு ரேம் எக்ஸ்பேன்ஷனும் உங்களுக்கு 3GB வரைக்கும் இதில் கிடைக்குது. ஸோ இதான் லாவா யுவா 2 ப்ரோ. இந்த ஃபோனோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது.
டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஒரு ப்ளீஸிங்கான ஒரு ஃபினிஷில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேலைக்கும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரஷ்மா தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.